அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் பேசக்கூடாது. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அவர்களுக்கு நாங்கள் சலாம் கூறுவோம். அவர்கள் எங்களுக்கு பதில் சலாம் கூறுவார்கள். நாங்கள் அபிசீனியாவின் மன்னர் நஜாஷியிடமிருந்து திரும்பிய போது நபியவர்களுக்கு சலாம் கூறினோம். அவர்கள் எங்களுக்கு பதில் சலாம் கூறவில்லை. தொழுது முடித்ததும், நிச்சயமாக தொழுகைக்கு என்று சில அலுவல்கள் உள்ளன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முன் சென்ற ஹதீஸுகள் தொழும்போது ஆரம்ப காலங்களில் ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூறி வந்தார்கள் என இந்த ஹதீஸுகள் நமக்கு கூறுகிறது. இவ்வாறே ஹதீஸ் 1199 ஹதீஸ், தொழும்போது நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிப்பார்கள். இந்நிலையில் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். இக்காலகட்டத்தில் தொழும்போது பேசுவது, சலாம் கூறுவது போன்றவை தடை செய்யப்பட்டன. அபிசீனியாவிலிருந்து திரும்பி வந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தடையுத்தரவை அறியாததால் முன்பு போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததும், நிச்சயமாக தொழுகைக்கு என சில அலுவல்கள் உள்ளன என்று கூறினார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கம் அளிக்கிறது.